Good evening, students. So, நம்ம Monday வந்து பாத்தீங்கன்னா average பார்த்தோமா? So, 16 sums வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? So, இப்போ 17th sum நோட் பண்ணிக்கோங்க. So, இதே மாடல் நம்ம மண்டேவும் பார்த்தோம். கரெக்டா? ஞாபகம் இருக்கா? So, என் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The average weight of 20 students in a class increased by 0.75 kg when one of the student weight 30 kg is replaced by a new student weight. ஓகேவா? ஸோ அப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the weight of the new student என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 20 ஸ்டூடெண்ட்ஸ். கரெக்டா? அதுல ஒரு ஸ்டூடெண்டோட வெயிட் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 30 கேஜி. ஓகேவா? ஸோ இவர் வெளியில போறாரு, இவருக்கு பதிலா ஒருத்தவங்க உள்ள வராங்க. கரெக்டா? ஸோ அந்த உள்ள வரவங்க வந்ததுனால ஆவரேஜ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க? 0.75. அப்போ இந்த உள்ள என்டர் ஆகுறாங்க பாத்தீங்களா? ஸோ அவங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வராங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ளூடட். ஓகேவா? ஸோ இவர் போய் இவங்க ரீப்ளேஸ் ஆகிறனால நம்மளுக்கு வெயிட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ்னா நம்ம என்ன பண்ணோம்? பிளஸ் பண்ணோம். ஸோ 20 இன்டூ 0.75. ஸோ ஜீரோக்கு ஜீரோ அப்படியே போட்டலாம். ஓகேவா? 5 2s are 10, 1 7 2s are 14, 15. ஸோ 2 டிஜிட் தள்ளி டெசிமல் இருக்கா? ஸோ இங்கேயும் 2 டிஜிட் வச்சோம்னா 2 ஜீரோ என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்போ ஆல்ரெடி இவர் இருக்கிறது ஒரு 30 பிளஸ் நம்மளுக்கு உள்ள வர ஒருத்தங்க உள்ள ஆட் ஆகுறதுனால நம்மளுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 0.75. ஆவரேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ அப்போ 30 பிளஸ் 15. ஸோ அந்த நியூ மேனோட வெயிட் என்னவா இருக்கும்? 45 கேஜி. ஓகேவா? ஸோ இங்க வந்து ரீப்ளேஸ் பண்றாங்க. 30 வெயிட் இருக்கிற ஒருத்தன் வெளியே போறான். ஸோ இன்னொருத்தன் உள்ள வரான். பட் அந்த இன்னொருத்தன் உள்ள வர்றதுனால ஆவரேஜ் என்ன ஆகுது? 0.75 கேஜி இன்க்ரீஸ் ஆகுது. இட் மீன்ஸ் அப்போ இந்த 30 கேஜியை விட உள்ள வரவரோட வெயிட் வந்து அதிகம்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அது என்ன வெயிட்ன்றத கண்டுபிடிச்சு அந்த 30 கூட நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அந்த வெயிட் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட் இஸ் எவ்வளோ? 45 கேஜி. புரிஞ்சுதா? காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் 18th சம் பாருங்க. The average marks in mathematics of 22 students is in a class is 60. So அப்போ 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 22 மாணவர்களோட சராசரி எவ்வளோ? 60. ஸோ இதுல இருந்து நம்ம டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ 22 இன்டூ 60. ஸோ 0 6 2s are 18, 1 சாரி 6 2s are 12, பேலன்ஸ் 1 13. ஸோ 1320. கரெக்டா? தென் நெக்ஸ்ட் இப்போ என்ன சொல்றாங்க? த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க் இஸ் 50. ஸோ இதுல யார் யார் என்னென்ன மார்க்குன்னு நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஆவரேஜும் டோட்டல் மார்க் மட்டும்தான் தெரியுது.
பட் இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹையஸ்ட்டுக்கும் லோயஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து 15 சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம்னா ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ 50. ஓகேவா? ஸோ இது இப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கும். ஓகேவா? ஸோ இது இப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இஃப் த ஹையஸ்ட் அண்ட் லோயஸ்ட் மார்க்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட், the average mark of the remaining 20 students is reduced by 1. அதாவது இந்த ஹையஸ்ட் மார்க்கையும் லோயஸ்ட் மார்க்கையும் எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்றாங்க. எக்ஸ்க்ளூட்னா அதை விட்டுட்டு, ஓகேவா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்ன ஆகுதுன்னா நார்மல் ஆவரேஜ்ல இருந்து ஒன்னு என்ன ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க, கம்மியாகுது. ரிடியூஸ்டு மீன்ஸ் மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ நார்மல் ஆவரேஜ்ல இருந்து ஒன்னு கம்மி ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ரிமைனிங் இருக்கிற 20 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னவா இருக்கும், ஒரிஜினல் ஆவரேஜ் 60. ஸோ 60ல ஒன்று மைனஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும் 59. ஸோ இது மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன வருது 9 2 ஆர் 18 1180. கரெக்டா? ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க, டோட்டலா 22 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் தெரியும். அதே மாதிரி ஹையஸ்ட் லோயஸ்ட் விட்டுட்டு 20 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ 22ல இருந்து 20 மைனஸ் பண்ணிட்டா ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிற 2 ஸ்டூடெண்டோட டோட்டல் மார்க் என்னன்றதை கண்டுபிடிக்கலாமா? ஸோ அதை தான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க, 1320 மைனஸ் 1180. அப்போ அந்த பேலன்ஸ் ஹையஸ்ட் லோயஸ்டோட மார்க் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 140. புரிஞ்சுதா? ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ரெண்டு பேர்த்தோட மார்க்கும் சேர்த்து தான் எனக்கு எவ்வளோ 140. ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும், ஹச் மைனஸ் எல் தெரியுமா? ஸோ ரெண்டு பேர்த்தோட டிஃபரன்ஸ் எவ்வளோ 50. ஸோ இதுல இருந்து நம்ம டைரக்டா யாரை கண்டுபிடிச்சலாம், ஹையஸ்ட் மார்க் என்னன்றதை கண்டுபிடிச்சலாம். ஸோ பிளஸ் எல் மைனஸ் எல் கேன்சல். ஸோ இதை ஆட் பண்ணீங்கன்னா 2h is equal to 190. அப்போ h is equal to 190 divided by 2. So 995. அப்போ அந்த மார்க்ல ஹையஸ்ட் மார்க் எவ்வளோ 95. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம், டோட்டல் மார்க் 22 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் மார்க் என்ன. தென் அதுக்கப்புறம் ரெண்டு பேரை ஹையஸ்ட் லோயஸ்ட விட்டுற சொல்லிட்டான். விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற 20 பேரோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்கான், ரிடியூஸ்டு பை 1னா 60ல இருந்து 1 மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ 59. ஸோ 22 பேருக்கு தனியா டோட்டல் மார்க் கண்டுபிடிக்கிறோம், 20 பேரோடது தனியா கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா அந்த பேலன்ஸ் இருக்கிற ஹையஸ்ட் மார்க்கும் லோயஸ்ட் மார்க்கோட வேல்யூ என்னன்னு தெரியும். கரெக்டா? ஸோ அதை தான் நம்ம இப்படி ஈக்குவேஷன் டைப்ல போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து என்னன்னா ஹையஸ்ட் மார்க் தான். ஸோ நம்ம ஹெச் தான் கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடணும். ஓகேவா?
காப்பி பண்ணியாச்சா? ஸோ 19th சம் நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். Find the average of first 6 even numbers. கீழேயே ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க. வெரி குட் 7. இது ஆக்சுவலா ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னா மீன் வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 6 ஈவன் நம்பர்ஸ் அப்போ 2 4 6 8 10 12. ஓகேவா? ஸோ இதுல ஆவரேஜ்ன்றப்ப எப்படி போடலாம்னா, ஸோ இந்த சைட்ல இருந்து இப்படி நடுவில் இருக்கிற நம்பர் எடுக்கணும். ஸோ ஈவன்னா இந்த மாதிரி நடுவில் இந்த ரெண்டு நம்பர் வரும். ஸோ இந்த ரெண்டு விட்டா பேலன்ஸ் இந்த ரெண்டு நடுவில் இருக்கா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2. ஸோ 8 + 6 என்னது 14. ஸோ 14/2 ஆன்சர் என்ன வரும் 7. ஓகேவா? இதுவே ஃபார்முலா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது கீழேயே ஃபார்முலா எழுதிக்கோங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n, அதாவது எப்பனா ஃபர்ஸ்ட்னு கொடுத்தா மட்டும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n, nன்றது எத்தனை நம்பர்ஸ்ன்றது. ஸோ இங்க வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்கல்ல அது. ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஈவன் நம்பர்ஸ். ஃபார்முலா என்ன அப்படின்னா n + 1. அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ என்னன்றது இங்க என்னது நம்மளுக்கு 6ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ 6 + 1 ஆன்சர் என்னது 7. அது கீழேயே இன்னொரு ஃபார்முலா எழுதிக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, நான் அது சொல்றேன். எழுதியாச்சா? இது கீழேயே அடுத்தது ஃபார்முலா எழுதிக்கோங்க. த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ். ஸோ நம்ம இது ஈவன் நம்பர் பார்த்தோமா, அதுவே ஆட் நம்பர்ஸ். ஸோ ஆட் நம்பருக்கு ஆன்சர் என்னன்னா n மட்டும்தான். ஸோ எந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுங்க, அவ்வளவுதான். ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நம்பர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ என்னவோ அதே தான் ஆவரேஜோ. இதுவே ஈவன்னா n + 1. ஓகேவா?
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் பாருங்க. The average of squares of 5 consecutive integers கொடுத்திருக்காங்க. ஓகேவா? So the average of squares of 5 consecutive integers is 66 ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அது என்னன்னு தெரியாது, பட் ஆனா ஆவரேஜ் கொடுத்திருக்காங்க. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த ஆவரேஜ் வேல்யூ ஃபார் தீஸ் 5 இன்டிஜர்? ஸோ நம்ம இந்த முதல்ல என்னென்ன ஆன்சர்ன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு தனியா நம்ம என்ன எடுக்கணும், ஆவரேஜ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, இங்க பாருங்க, எல்லாத்துலயுமே நம்ம நம்பர்னு பார்த்தோமா? ஸோ இந்த இடத்துல மட்டும் என்னன்னு கொடுத்துருக்காங்க, இன்டீஜர் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ இன்டீஜர் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா -2 பிளஸ். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல இன்டீஜர் அப்படின்னு சொல்லி தனியா மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் எது வேணாலும் வரலான்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதனாலதான் இன்டீஜர்ஸை ரெண்டா பிரிப்போம், பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ இதை ஷார்ட்டா சொன்னா -∞ to +∞ அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அவங்க எதை நோட் பண்றாங்க அப்படின்னா கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்பனா மைனஸும் எடுக்கணும் பிளஸும் எடுக்கணும்னு அர்த்தம். ஓகேவா? தென் ஸ்கொயர்ஸ் வேற சொல்லியிருக்காங்களா? சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், டோட்டலா எத்தனை இன்டீஜர், 5. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5. ஸோ 5 இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ இதுல நான் நடுவுல இருக்கிறது என்னவா எடுக்க போறேன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ். ஓகேவா? ஏன்னா நெகட்டிவும் வரணும் பாசிட்டிவும் வரணும். கரெக்டா? ஸோ அதனால நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். கான்சிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், அடுத்தடுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எனக்கு இது எக்ஸா இருந்துச்சுன்னா இந்த சைடு ஃபுல்லா பிளஸ் கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன வரும், x+1. தென் அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், x+2. இப்போ அதுவே இந்த சைடு லெஃப்ட் சைட்ல வரும்போது இது x-1 x-2. புரிஞ்சுதா? இப்படி கொண்டு போகணும். ஸோ நடுவில் எக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? மிடில் நம்பரை தென் லெஃப்ட் டு ரைட்டும் இந்த மாதிரி சால்வ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது எப்போவுமே இதே மெத்தட்ல தான் கேட்பாங்க. அதாவது 3 கேட்பாங்க, இல்லைன்னா 5 கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு மேலே போகாது. ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்டீஜர்ஸ்ன்னு வந்தாலே நெகட்டிவும் வரணும் பாசிட்டிவும் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5 இன்டீஜர்ஸ் எடுத்துட்டோமா? ஆனால் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, அதோட ஸ்கொயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணும். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்போ பாருங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணா வர ஆன்சர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 66 ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் 66னா டோட்டல் என்னவா இருக்கும், 66 × 5. ஸோ 6 5s are 30, 330. ஓகேவா? அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், 330 வரும்னு அர்த்தம். ஓகேவா? சரி, நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா எப்படின்றது? ஸோ இப்போ இங்க கவனிச்சுக்கோங்க. ஸோ x-2 the whole squareன்னு இருக்கு. கரெக்டா? ஸோ x-2 whole squareன்றது இங்க எதை மீன் பண்ணுதுன்னா a - b the whole square. ஸோ a - b the whole square ஃபார்முலா என்னது, a square plus b square minus 2ab. அதுவே அடுத்தது x+1 x+2 வருது பாத்தீங்களா, அது என்னது, a plus b the whole square. ஸோ ஃபார்மேட் என்ன வரும்னா a square plus b square plus 2ab. ரெண்டுக்கும் புரியுதா? ஸோ இது -2ab வரும், இது +2ab வரும், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஓகேவா? சரி, இப்போ எல்லாத்துக்கும் தனித்தனி அதே மாதிரி போடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் x-2. அப்போ என்ன வரும், x² plus 2 ஓட ஸ்கொயர் என்னது 4. தென் minus 2ab. அப்போ 2 × 2 4 4x minus 4x. அதே மாதிரி பிளஸ் திரும்ப x-1க்கு அதே மாதிரி போடலாமா, x² plus 1 ஸ்கொயர் என்னதான் 1 தான், minus 2ab. 2 1s are 2 and x minus 2x. ஓகேவா? தென் பிளஸ் இங்க வெறும் x² தான் இருக்கு, அது அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா? தென் x+1 the whole square. ஸோ அப்போ என்ன வரும்,
x square plus 1 plus 2x. அதே மாதிரி x plus 2 the whole square க்கு x square plus 2 ஓட ஸ்கொயர் என்ன வரும் 4 plus 2x 2ab அப்ப 2 2s are 4 plus 4x. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஷார்ட் பண்ணோம். இப்போ இங்க பாருங்க -4x plus 4x கேன்சல் ஆயிடுச்சா? அதே மாதிரி -2x plus 2x கேன்சல். அவ்வளோதான். ஸோ மற்ற எல்லாமே இப்போ ப்ளஸ்ல தான் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ மொத்தமா எத்தனை எக்ஸ் ஸ்கொயர் இங்க இருக்கு 1 2 3 4 5 5x ஸ்கொயர் கரெக்டா? ஸோ 5x ஸ்கொயர் பிளஸ் ஸோ நம்பர்ஸ்லாம் இப்போ ஆட் பண்ணலாமா? ஸோ இங்க 4 4 plus 1 5 தென் 6 6 plus 4 இங்க என்னது 10. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா ஆன்சர் என்ன வருதுன்னு சொன்ன பார்த்துருக்கோம் 330. கரெக்டா? தென் இப்போ பாருங்க நம்மளுக்கு இதுல இருந்து நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டுலையுமே என்ன காமனா இருக்கு 5 காமனா இருக்கா? ஸோ அதனால நான் 5 காமனா வெளில எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்ப என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 330. தென் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 இந்த சைடு போனா என்ன ஆகும் டிவிஷன் ஆகுமா? ஸோ எக்ஸ் பிளஸ் சாரி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 is equal to 5 330 எத்தனை டைம்ஸ் போகும் 6 5s are 30 again 6 5s are 30. ஓகேவா? then இப்போ x square is equal to plus 2 இந்த பக்கம் போனா என்ன ஆகும் -2. ஸோ 66ல 2 போச்சுன்னா என்ன வரும் 64. ஸோ இப்போ x மட்டும் வேணும்னா ஸ்கொயர் ரூட். ஸோ எக்ஸுக்கு என்ன வரும் 8. ஸோ 8ஓட ஸ்கொயர் தான் என்னது 64. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு எக்ஸ் என்னன்னு கேட்கல பட் அந்த நம்பர்ஸோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம நம்பர்ஸை எழுதணும். ஸோ எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 8 அப்படின்னா அடுத்தது என்னவா இருக்கும் இங்க 9 இங்க 10. அதே மாதிரி இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இங்க 7 இங்க என்ன வரும் 6. ஓகேவா? ஸோ இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் எய்தர் நீங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 5ஆல டிவைட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஆட் டிஜிட்ஸ்ல வரும் சாரி இந்த மாதிரி 5 நம்பர் ஆட்ல முடியும் போது நம்ம நடுவுல இருக்கிற நம்பரை மட்டும் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். அதான் ஆவரேஜா வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் 1 2 3 4 5. ஸோ அப்போ 5ல நடுவுல இருக்கிறது என்னதான் 3 தேர்ட் ஒன்னது என்னது 8. ஸோ அப்போ ஆவரேஜ் வேல்யூ என்னது 8. எய்தர் ஞாபகம் இருந்தா இந்த மாதிரி போட்டுக்கோங்க இது ஈஸி. ஓகேவா? இதுவே ஈவனா இருந்தா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நடுவுல இருக்கிற ரெண்டையும் பிளஸ் பண்ணி என்ன பண்ணோம் பை 2 போடணும். ஓகேவா? ஸோ அதான் நம்ம இங்க பார்த்தோம்ல. ஸோ இங்க மொத்தம் 6 நம்பர் இருக்கா? அப்ப நடுவுலன்னு எடுக்க முடியாது. அதனால நடுவுல இருக்கிற 2 நம்பரை பிளஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணோம். கரெக்டா? இப்ப அதுவே சிங்கிள் ஆட் டிஜிட்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நடுவுல இருக்கிற நம்பரை அப்படியே ஆவரேஜா எடுத்துக்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 8. ஸோ இங்க வந்து சால்வ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். ஸோ இந்த மாதிரி 5 நம்பர்ஸ்லாம் கேட்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபார்முலா பேஸ்ல எழுதி கேன்சல் பண்ணி தான் போடணும். ஓகேவா? இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு 5 காமனா எடுத்து போட தெரிஞ்சா போடுங்க. அப்படி இல்லைன்னா ஜென்ரலா நம்ம போற மாதிரி ஃபர்ஸ்ட் பிளஸ்ல இருக்கிறது இந்த சைடு போனா என்ன ஆகும் மைனஸ். அப்போ 330ல 10 போச்சுன்னா 320. தென் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிற 5 இந்த சைடு வந்தா டிவிஷன். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா டைரக்டாவே 64ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? உங்களுக்கு எது புரியுதோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? இந்த சம் சால்வ் பண்ணுங்க பாப்போம். 21 ஆல்ரெடி பார்த்த மாடல் தான். சால்வ் பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஓகே. எல்லாருமே சால்வ் பண்ணுங்க பாப்போம். ஆ 25 இயர்ஸ் கரெக்ட். சால்வ் பண்ணீங்களா? ஸோ என்ன சொல்லிருக்காங்க? the average of 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அ கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? டோட்டல் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 6 இன்டூ 17.5 என்ன வருது? 105. தென் என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ஸ்டூடெண்ட் லெஃப்ட் த கிளாஸ் அண்ட் ஆவரேஜ் பிகம் 16 இயர்ஸ். அப்போ 6 பேர்ல ஒருத்தவங்க வெளியில போயிடுறாங்க. அப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர். ஸோ அந்த 5 பேர்த்தோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 16 கொடுத்துருக்காங்களா? அப்போ 16 இன்டூ 5 என்ன வரும்? 80 இயர்ஸ். ஓகேவா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அந்த வெளியே போன ஸ்டூடெண்டோட ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு 6 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஏஜ் தெரியும், 5 ஸ்டூடெண்ட்ஸோட டோட்டல் ஏஜ் தெரியும். ஸோ அந்த இதுலேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக யாரோடது கிடைச்சிரும்? அந்த லெஃப்ட் ஆன ஸ்டூடெண்டோட ஏஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? ஸோ 6 இன்டூ 17.5 105. அதே மாதிரி ஒருத்த வெளில போனப்புறம் 5 இன்டூ 16 இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ 105ல இருந்து 80 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வருது? 25 இயர்ஸ். ஸோ அதுதான் வெளியே போன ஸ்டூடெண்டோட ஏஜ். ஓகேவா? போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு பிடிஎஃப்ல இருந்தாலும் நீங்க நோட்ல போட்டு சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், இல்லைன்னா புரியாது. இதுல எல்லாமே வந்து ரொம்ப ஷார்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மறுபடியும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா புரியாது. அதனால டீட்டெயிலா உங்களுக்கு புரியுற மாதிரி நோட்ல போட்டு வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் 22 பாருங்க. The average of 9 consecutive odd numbers. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது எங்க முடியுதுன்னு எதுவுமே சொல்ல, வெறும் என்ன சொல்லியிருக்காங்க, 9 கான்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க, 53ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அதுல லீஸ்ட் நம்பர் என்ன. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சமுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க, இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ இன்டீஜர் கொடுத்தனால நம்ம எப்படி எடுத்தோம், எக்ஸ் நடுவில் போட்டு மைனஸ் பிளஸ் ரெண்டுமே எடுத்தோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ நம்பர்ஸ்ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க எக்ஸ்ல இருந்தே எடுத்தா போதும். ஓகேவா. ஸோ நீங்க ஆனா கரெக்டா 9 கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா. ஸோ இப்போ இது ஒன்னை வந்து நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா. தென் அடுத்த நம்பர் என்னவா இருக்கும், ஆட் நம்பர் பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதுவோம், 1 3 5 7 எழுதுவோம். கரெக்டா. இதுதான் ஆட் நம்பர். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் நான் எப்பவுமே என்னதான் 1 தான். ஸோ அதை தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். அப்போ எனக்கு 3 வேணும்னா நான் எக்ஸ்ல இருந்து எதை ஆட் பண்ணும், +2. கரெக்டா. அதே மாதிரி 5 வேணும்னா எக்ஸ் பிளஸ் 4, 7 வேணும்னா எக்ஸ் பிளஸ் 6, ஸோ எக்ஸ் பிளஸ் 8. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஈவன் நம்பருக்கும் இதே கான்செப்ட் தான். ஏன் அப்படின்னா இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர் நம்மளுக்கு என்னது 2, அப்ப அடுத்து 4 6 8 10 வரும். கரெக்டா. ஸோ இப்போ நான் x2ன்னு எடுத்தேன்னா எனக்கு 4 அடுத்த நம்பர் 4 வரணும்னா நான் எக்ஸ் கூட எவ்வளோ ஆட் பண்ணும், 2. ஸோ எக்ஸ் பிளஸ் 2 4. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் 4 6, எக்ஸ் பிளஸ் 6 8. புரிஞ்சுதா. ஸோ அப்போ நம்ம ஆட் நம்பரா இருந்தாலும் சரி ஈவன் நம்பரா இருந்தாலும் சரி, ஓகேவா, எக்ஸ் பிளஸ் 2 எக்ஸ் பிளஸ் 4 எக்ஸ் பிளஸ் 6. ஸோ எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். ஓகேவா. இங்க டோட்டலா எத்தனை நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க, 9 நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போனா 9 நம்பர்ஸ் வரைக்கும் எழுதணும். ஸோ நான் இதை அப்படியே 1 2 3 மேலே போடுறேன். ஸோ 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். செகண்ட் நம்பர் வந்து எக்ஸ் பிளஸ் 2, தென் எக்ஸ் பிளஸ் 4, எக்ஸ் பிளஸ் 6, எக்ஸ் பிளஸ் 8, எக்ஸ் பிளஸ் 10, எக்ஸ் பிளஸ் 12, எக்ஸ் பிளஸ் 14, எக்ஸ் பிளஸ் 16. 9 நம்பர்ஸ் வந்துச்சா. ஸோ இஸ் ஈக்குவல் டு சம் என்னது, 9 into 53. ஸோ 9ஐயும் 53யும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 477 வரும். ஓகேவா. ஸோ 9 3s are 27, பேலன்ஸ் 2 45, 45 plus 2 477. ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எக்ஸ் இருக்கீங்க, 9x இருக்கு. கரெக்டா. ஸோ நம்ம எத்தனை நம்பர்ஸோ அத்தனை எக்ஸ் வரும். ஸோ 9x பிளஸ் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம். இப்போ பாருங்க நான் அப்படியே கவுண்ட் பண்றேன். 2 2 plus 4 6, 6 plus 6 12, 12 plus 8 20, 20 plus 10 30, 30 plus 12 42, then 42 plus 14, so 52, 56, 56 plus 16 என்ன வரும், 66, 66 plus 6 72. ஸோ ஆன்சர் வந்துச்சா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் மைண்ட்லயே கால்குலேட் பண்ண பாருங்க. ஓகேவா. ஸோ அப்போ 9x plus 72 is equal to 477. ஸோ இந்த plus 72 இந்த சைடு வந்து என்ன ஆகும், மைனஸ் ஆகுமா. ஸோ 477ல 72 பொசிஷன் என்னது 405. தென் நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். ஸோ எக்ஸ் அங்கே வச்சுட்டு மல்டிப்ளேல இருக்கிற 9 இந்த சைடு வந்தால் என்ன ஆகும், டிவிஷன். ஸோ பண்ணால் 4 9s are 36, பேலன்ஸ் 4 45, 5 9s are 45. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 45. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கொஸ்டின் வந்து த லீஸ்ட் ஆட் நம்பர் தான். அப்போ லீஸ்ட் ஆட் நம்பர்னா என்னது, எக்ஸ். இதுவே லார்ஜஸ்ட்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு எக்ஸ் பிளஸ் 16 போடணும். புரிஞ்சுதா. ஸோ லீஸ்ட்னா ஃபர்ஸ்ட் நம்பர், லார்ஜஸ்ட் இல்லை பிக்கஸ்ட் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா லாஸ்ட் நம்பர். ஓகேவா. காப்பி பண்ணிக்கோங்க.
ஆமாம்மா என்டிபிசி வந்து அண்டர் கிராஜுவேட் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ டேட்ஸ் பார்த்தீங்களா? மே ஸோ மே ஜூன் 2 மந்த்துமே இருக்கு. மேல வந்து 3 டேட்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரே நிமிஷம். குரூப் டி எக்ஸாம் வந்து இது முடிஞ்சுதான் வரும். ஓகேவா? ஸோ இப்போ அப்ளை பண்ண குரூப் டி வந்து இப்போதைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஒரு 3 மந்த்ஸாவது ஆகும். ஸோ ஏன்னா இதுக்கு நடுவில் இப்போ எழுதின ப்ரிலிம்ஸ் எல்லாத்துக்கும் மெயின் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் குரூப் டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ மேல வந்து 7, 8, 9 3 நாள் மட்டும் நடக்குது. தென் அதுக்கப்புறமா 1 மந்த் கேப் விடுறாங்க. அது ஏன்னு தெரியல. ஓகேவா? மேபி இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட CBT 2 வைக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? தென் ஜூன் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா 13, 14, 16 சாரி 16 to 21, அதாவது ஜூன் மந்த்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 13ல இருந்து 21 வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. ஓகேவா? ஸோ 10 டேஸ்க்கு முன்னாடி தான் தெரியும் நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கா இல்லையான்றது மேல. ஸோ அதனால இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரீசனிங் நம்ம எல்லாமே ஓரளவுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேவா? கிராஜுவேட் எழுதினவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் பேட்டர்ன் அதே தான் உங்களுக்கு. ஸோ சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அதே ஜிஎஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் 30-30, ஜிஎஸ் வந்து 40. ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா கிராஜுவேட்டை விட கம்பேர் பண்ணும்போது அண்டர் கிராஜுவேட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். ஓகேவா? கொஷின் டைப் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் கிராஜுவேட் எழுதியிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த்து கூட இல்லை, 20 டேஸ் கிட்ட தான் இருக்குது மேலே எக்ஸாம் இருந்தால். ஸோ அதனால் ப்ரிப்பேர் பண்ண ரிவிஷன் ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்குற டாபிக்லாம் அப்பப்போவே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ரீசனிங் ஓரளவுக்கு நம்மளே எல்லாமே முடிச்சிட்டோம். ஜஸ்ட் வந்து சம்ஸ் வந்து ஏதாவது குவிஸ் மாதிரி போட்டு மட்டும் பாருங்க. ஓகேவா? இதுவே என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம பார்த்த ரீசனிங்கும் ஆப்டிடியூடும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாட்டிக் ஜிகே பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாமே கொஞ்சம் மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக எக்ஸாம் 100% கொடுக்க முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்குது, எதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணிவிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஓகேவா? பேட்டர்ன் வந்து இதுதான், சேம் பேட்டர்ன் தான். ஜிஎஸ் வந்து 40 கொஷின்ஸ். ஓகேவா? ஸோ ஜிஎஸ்ல எல்லாமே வரும். கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே, அதுக்கப்புறமா ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், சயின்ஸு எல்லாம் சேர்ந்து தான் 40 கொஷின். ஸோ இதில் இவ்வளோ கொஷின்ஸ் இதான் வரும் அதான் வரும் நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? ஸோ அதனால ஜிஎஸ் வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இது இவ்வளோன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் மேக்ஸும் ரீசனிங்கும் 30-30. ஓகேவா? நம்ம பார்த்த டாப்பிக்கே தான், மாடலும் அதே தான் வரும், நம்பரை மட்டும்தான் மாற்றி கேட்பாங்க. அதனால மேக்ஸும் ரீசனிங்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஆமாம், கிராஜுவேட் ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செக் பண்ணீங்களா? யாருக்கு எவ்வளோ ஸ்கோர் வந்துச்சு பார்த்தீங்களா? அதில் அப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் உங்களோட மார்க் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் எழுதின பேப்பரே அப்படியே வரும். ஸோ தெரிலனா நெட்டில் போயிட்டு கிராஜுவேட் ஆன்சர் கீன்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் திரும்பவும் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். லாகின் பண்ணிங்கன்னா சைடில் ஒரு டாட்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ்னு இருக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட் டைம் எழுதியிருக்கீங்களா? ஸோ இனிஷியல் ஃபர்ஸ்ட் டைம்னா ஓகே தான். ஓகேவா? இது அந்த கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் வந்து எதுக்கு பார்க்கணும்னா நீங்கள் எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, நெகட்டிவ் நிறையா விட்டுருக்கீங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் செக் பண்ணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டைம் எழுதினவங்களுக்கு நான் சொல்கிறேன், எழுதாதவங்க விட்டுருங்க. கிராஜுவேட் எக்ஸாம் எழுதினவங்க
போயிட்டு கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் போய் செக் பண்ணுங்க. ஓகேவா? செக் பண்ணிட்டு ஸோ எதில் உங்களுக்கு மார்க்ஸ் கிடைச்சிருக்கு, எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் அனலைஸ் பண்ணும் உட்காந்து. ஓகேவா? ஆ ஸோ அண்டர் கிராஜுவேட்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். டுவெண்ட்டி தேர்ட் பாருங்க. The average age of group of 20 girls is 15 years. So, girls, boys தனித்தனியா கொடுத்துருக்காங்களா? So, 20 girls, 15 years. அப்பனா இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? டோட்டல் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? ஆ ஆ சரி, ஓகேம்மா, எடுத்துட்டு வாங்க, சொல்லித்தரேன். ஓகேம்மா, கொஷின் பேப்பர் பார்த்துட்டு சென்ட் பண்ணி விடுறோம். ஓகேவா? 23rd வந்து ஷார்ட் கட்டு, அது அது இதுதான் ஷார்ட் கட்டு. இதுக்கு மேல ஷார்ட் கட் இல்ல. சரியா? ஈஸி தான், ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 20 கேர்ள்ஸ் 15 இயர்ஸ். ஸோ இதுல இருந்து டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ என்ன வரும்? ஜீரோஸ் தான் விட்டுருங்க, அப்படியே ஜீரோ போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 15 into 2 என்னது? 300. அடுத்தது அண்ட் அதர் குரூப் ஆஃப் 25 பாய்ஸ். ஸோ 25 பாய்ஸோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க? 24. ஓகேவா? ஸோ அப்போ இதுல இருந்து டோட்டல் ஏஜ் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 25 into 24. ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? 600. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? மிக்ஸ்டு டுகெதர். அப்போனா ரெண்டு பேரையும் சேர்த்து ஆவரேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டோட்டல் சம் எவ்வளோ? 900. கரெக்டா?
ஸோ டிவைடட் பை பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ். ஸோ 20, இது ஒரு 25, டோட்டலா எவ்வளோ 45. ஓகேவா? ஸோ 45 90ல 2 டைம்ஸ் போகும். அப்போ ஆன்சர் வந்து 20. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு. ஓகேவா? ஸோ m இன்ட்டு x1 m2 x2 டிவைடட் பை m1 பிளஸ் m2 அப்படின்னு வரும். பட் ஆனால் ஃபார்முலாவா இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம போடுற மாதிரி எப்பவும் போல போட்டிங்கனாலே போதும். அவ்வளோதான். இதுக்கு தனியா இதை விட இது தவிர்த்து ஷார்ட்கட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா? ஸோ இங்க போட்டிருக்கிற மெத்தட் தான் ஷார்ட்கட். உடனே நீங்க தனியா இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணி ஆட் பண்ணி போடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி டைரக்டா மல்டிப்ளை பண்ணி பிளஸ் பண்ணி டிவைட் பண்ணணும். எல்லாமே ஒண்ணுதான். காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இங்க வேணா இது எழுதிக்கோங்க. டோட்டல் மிக்ஸ்டு டுகெதர் கேட்கும்போது டோட்டல் சம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். ஓகேவா? இது சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 24 சால்வ் பண்ணுங்க. ஏஜஸ் சம் ஆல்ரெடி நம்ம இந்த மாடல் போட்டிருக்கோம். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். டுவெண்ட்டி ஃபோர்த் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? ஆப்ஷன் கீழே இருக்கு பாருங்க, போட்டு சொல்லுங்க பார்ப்போம்.
ஆன்சர் தெரிஞ்சா சரி ஓகே பாருங்க நானே சொல்லித்தரேன் 5 years ago the average age of PQR was 25 years ஓகேவா அப்போ P plus Q plus R மூணு பேர்த்தோட டோட்டல் ஏஜ் என்னது 3 into 25 கரெக்டா ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும் 75 பட் ஆனா இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 5 years ago எப்பவுமே ப்ரெசண்ட்டை தான் நம்ம போடணும் கரெக்டா அப்போ ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் அதே P plus Q plus R எப்படி கண்டுபிடிக்கணும் ஸோ ஆல்ரெடி 75 வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா அப்போ இப்போ வேணும்னா மூணு பேருக்குமே 5 வருஷம் என்ன பண்ணும் ஆட் பண்ணும் கரெக்டா ஸோ இப்போ என்ன ஏஜ்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம் 5 years 5 years 5 years மொத்தம் மூணு பேர் இருக்காங்கல்ல ஸோ அதனால ஆட் பண்ணும் ஸோ 5 into 3 15 அப்போ present ஏஜ் டோட்டலா எவ்வளோ 90 years ஓகேவா ஸோ மூணு பேர்த்தோட present ஏஜ் எவ்வளோ 90 years அதே மாதிரி அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க 7 year ago ஓகேவா then average age of Q and R so Q plus R 20 கொடுத்துருக்காங்க அப்போ டோட்டல் ஏஜ் என்னது 2 into 20 என்ன வரும் 40 எகைன் இதையும் நம்ம பெர்சன்டேஜுக்கு மாற்றணும் ஸோ 7 years agoன்றனால இங்க ரெண்டு பேர் தான் அப்போ 7 into 2 ஸோ 7 2s are எவ்வளோ 14 ஸோ ஆட் பண்ணீங்கன்னா என்னது 54 இப்போ பாருங்க இப்போ PQR மூணு பேர்த்தோட பெர்சன்டேஜ் எனக்கு 19 தெரியும் அதே மாதிரி Q plus R ரெண்டு பேர்த்தோட பெர்சன்டேஜ் 54ன்னு தெரியும் இப்போ இதுல இருந்து கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்க P கரெக்டா அப்போ P plus Q plus Rல இருந்து Q plus R நம்ம மைனஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு P யோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிருமா ஸோ அப்போ 90 minus 54 ஓகேவா ஸோ 10ல 4 போச்சுன்னா 6 8 3 அப்ப எத்தனை இயர்ஸ் 36 இயர்ஸ் இங்க எது இல்லையோ அதை கேட்டிருக்காங்க பாருங்க ஸோ PQR மூணு பேர் கொடுத்துட்டாங்க அதுல Q plus R ஓடது கொடுத்துட்டாங்க P கேட்டிருக்காங்க அப்போ இந்த டோட்டல்ல இருந்து இந்த Q plus R ஓட டோட்டல் மைனஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு யாரோட ஏஜ் தெரிஞ்சிடும் P யோட ஏஜ் என்னன்னு தெரிஞ்சிடும் ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் தான் ஸோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே ப்ரெசன்ட் தான் அதனால டைரக்டா என்ன பண்ணிடலாம் மைனஸ் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 36 இயர்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க இங்க வேணா எழுதுனா எழுதிக்கோங்க ஸோ P is equal to P plus Q plus R minus Q plus R. So 90 minus 54, 36. காப்பி பண்ணியாச்சா
next ஸோ இதே மாடல் தான், இது கொஞ்சம் மாறும். ஸோ இந்த சம் கவனிங்க. The average per day income of A, B, C is 450. ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் இன்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ A plus B plus C மூணு பேர்த்தோட டோட்டல் இன்கம்னா என்ன வரும்? 450 into 3. கரெக்டா? ஸோ மல்டிப்ளை பண்ணினா என்னது? 0, 15, 1, 1350. ஸோ இது வந்து மூணு பேர்த்தோடது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The average per day income of A and B தனியா கொடுத்துருக்காங்க. ஸோ A plus B 400. ஸோ 2 into 400 டைரக்டாவே போட்டுறேன் 800. அதே மாதிரி B plus C again ரெண்டு பேர்த்தோட ஆவரேஜ் 430னா 2 into 430 ஆன்சர் என்ன வரும்? 860. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? B என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இப்போ இதுல பாருங்க A plus B இருக்கு, B plus C. ஸோ இதுல நம்ம எதை இதுல சப்ஸ்டியூட் பண்ணாலும் B தனியா கிடைக்காது. ஸோ அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒன்றை கொண்டுட்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ணி தான் மாத்தி போடணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா A plus B plus C இங்க இருக்கா? ஸோ நான் என்ன பண்ணேன்னா A plus B-ய இந்த ஆன்சர் இதுல சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு எதோடது கிடைச்சிரும்? சியோட வேல்யூ கிடைச்சிரும். கரெக்டா? தென் சி வேல்யூவை கண்டுபிடிச்சு இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ சியோட வேல்யூவை செகண்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன கிடைச்சிரும்? பி கிடைச்சிரும். கரெக்டா? ஸோ இப்போ ஒன்னொன்னா போடலாமா? ஸோ A plus B plus C minus A plus B. ஸோ A plus B கேன்சல் ஆயிரும். ஸோ C மட்டும் ரிமைனிங் இருக்குமா? ஸோ C is equal to 1350 minus 800. ஸோ பண்ணீங்கன்னா 0, 5 அப்படியே வரும். 13ல 8 போச்சுன்னா என்ன வரும்? 5 தான் வரும். ஓகேவா? இப்போ எனக்கு சியோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிச்சு? 550. கரெக்டா? இப்போ அதை கொண்டுட்டு போய் நான் எங்க சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா செகண்ட் ஈக்குவேஷன்ல. ஸோ அப்போ B plus 550 is equal to 860. அப்போ B is equal to plus இந்த பக்கம் போனா என்ன ஆகும்? மைனஸ். ஸோ 860 minus 550. ஸோ 0, 6ல 5னா 1, 8ல 5 3. ஸோ அப்போ B யோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 310. புரிஞ்சுதா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆட் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட சம்மில் டைரெக்டாக பி கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இதில் அப்படி இல்லை. நீங்கள் A plus B சப்ஸ்டியூட் பண்ணால் C தான் கிடைக்கும். B plus C சப்ஸ்டியூட் பண்ணால் A தான் கிடைக்கும். ஆனால் கொஸ்டின் நம்மளுக்கு யாரை கேட்டிருக்காங்க? B வேணும்னு கேட்டிருக்காங்க. அதனால நீங்கள் ஏதாவது ஒன்று சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு அதோட வேல்யூவை திரும்பவும் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் ஆன்சர் கிடைக்கும். சரியா? காப்பி பண்ணிக்கோங்க. ஒன்றும் பெரிய சம்மெல்லாம் இல்லை. எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்டெப் ஆட் ஆகுது, அவ்வளோதான். ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டுக்கோங்க பார்ப்போம்.
காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா 26 போடுங்க. 26 ஆல்ரெடி நம்ம பார்த்த மாடல் தான். அதாவது சக்சஸ்ஃபுல், அன்சக்சஸ்ஃபுல், டோட்டல் ஆவரேஜ் மூணுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுலேருந்து என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல போட்டோம்ல, ஸோ அதே கான்செப்ட் தான். ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் சொல்லுங்க. டுவெண்ட்டி போட்டு ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தட். என்னாச்சு? ஆன்சர் வரலையா? சரி கவனிங்க. நம்ம ஒரு மாடல் பார்த்தா அதே மாடலே எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 120 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதுல பார்த்தீங்கன்னா டோட்டலா 3 ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா 120 ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லியிருக்காங்க 35. இட் மீன்ஸ் டோட்டல் ஆவரேஜ். ஓகேவா? அதுக்கப்புறம் 2 பேர் இருக்காங்க. ஒன்னு சக்சஸ்ஃபுல்,
ஓகேவா? ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்சக்சஸ்ஃபுல். ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஸோ இது சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், அன்சக்சஸ்ஃபுல். ஸோ சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ? 39. தென் அன்சக்சஸ்ஃபுல் எவ்வளோன்னு சொல்லியிருக்கான்? 15. தென் டோட்டல் ஆவரேஜும் சொல்லிட்டான் 35. கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்னன்னா சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் கண்டுபிடிக்கணும். வெரி குட், கரெக்ட். ஸோ இப்போ இதான் மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். ஸோ 39ல 35 போச்சுன்னா 4, 35ல 15 போச்சுன்னா 20. கரெக்டா? ஸோ இது ரேஷியோ எப்படி வரும்னா 20:4. இது சக்சஸ்ஃபுல், இது அன்சக்சஸ்ஃபுல். ஸோ இது கேன்சல் பண்ணலாமா? ஸோ 1 4s are 4, 5 4s are 20. கரெக்டா? அப்போ இங்க டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 120. கரெக்டா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 6x is equal to 120னா எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 20. கரெக்டா? இப்போ கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்க? சக்சஸ்ஃபுல். ஸோ சக்சஸ்ஃபுல் எத்தனை எக்ஸ்? 5x. அப்போனா 5 into x, 5 into 20 என்ன ஒரு ஆன்சர்? 100. புரிஞ்சுதா? இந்த மாதிரி 3 ஆவரேஜ் கொடுக்கும்போது, ஓகேவா, அதாவது 2 டோட்டல், அதுக்கப்புறமா டோட்டல் ஆவரேஜ், மீன் ஆவரேஜ் மூணுமே கொடுக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல போடுறதா ஈஸி. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ 26 போட்டிங்கன்னா 27 போடுங்க. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? the average marks obtained by 120 students. அதாவது டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 120. ஓகேவா? அவங்களோட ஆவரேஜும் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது the average marks obtained by, இதை ரெண்டா பிரிக்கிறாங்க. அதுல ஐ மீன் பாஸ் ஃபெயில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட், அன்சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஓகேவா? ஸோ பாஸோட ஆவரேஜும் கொடுத்துட்டான், அதே மாதிரி அன்சக்சஸ்ஃபுல்லோட ஆவரேஜும் கொடுத்துட்டான். ஆனா இந்த ரெண்டு எவ்வளோ நம்பர்ஸ்ன்னு தெரியாது. ஓகேவா? சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட் எவ்வளோன்னு தெரியல, அன்சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸும் எவ்வளோன்னு தெரியல. பட் ஆனா மொத்தம் எத்தனை பேர்? 120 பேர். ஓகேவா? கொஸ்டின் யாரை கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. நீங்க ஒருவேளை அன்சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேருன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம 120ல இருந்து மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பட் ரெண்டு பேருமே எவ்வளோன்னு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மிக்சர் அலிகேஷன் மெத்தட்ல தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யாரை சொல்லியிருக்காங்க? சக்சஸ்ஃபுல்லா. ஸோ அதை நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன், அன்சக்சஸ்ஃபுல் வந்து யூன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேவா? ஸோ எல்லாம் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மிக்சர் அலிகேஷன்ல ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இப்போ ஆவரேஜ் தான், எல்லாமே ஆவரேஜை தான் சப்ஸ்டியூட் பண்ணும், மாற்றி மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ சக்சஸ்ஃபுல்லோட ஆவரேஜ் எவ்வளோ? 35. அன்சக்சஸ்ஃபுல்லோட ஆவரேஜ் எவ்வளோ? 15. டோட்டல் ஆவரேஜ் எவ்வளோ? 120 பேருக்கும் ஆவரேஜ் எவ்வளோ? 35. அதை தான் இங்கே நடுவில் போடணும். ஓகேவா? டோட்டல் வந்து நடுவில் போடணும். இப்போ என்ன பண்ணணும்னா கிராஸாக மைனஸ் பண்ணணும். ஸோ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பெருசு. ஸோ 35ல 39ல 35 போச்சுன்னா 4. அதே மாதிரி இப்போ இந்த சைடு பார்க்கும்போது 35 தான் பெருசு. ஸோ 35ல 15 போச்சுன்னா எவ்வளோ? 20. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்சர் அலிகேஷன் போடும்போது இந்த ரெண்டு வேல்யூவும் ரேஷியோவில் இருக்கிறதா நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ரேஷியோவில் தான் இருக்குது. ஓகேவா? ரேஷியோ மெத்தடில் இருக்கும். அப்போது சக்ஸஸ்ஃபுல் எனக்கு 20, அன்சக்சஸ்ஃபுல் எனக்கு எவ்வளோ? 4. ஓகேவா? ஸோ அதை கேன்சல் பண்ண எனக்கு என்ன வருது? 5:1. அப்போ சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் மொத்தம் 5 பார்ட்ஸ் இருக்காங்க, அன்சக்சஸ்ஃபுல் வந்து 1 தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 6. ஸோ அந்த 6 பார்ட் தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? 120. அதுலேருந்து 1 பார்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு கொஷின் யாரை கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சக்சஸ்ஃபுல். ஸோ சக்சஸ்ஃபுல்லோட எவ்வளோ பார்ட்டு? 5 பார்ட்ஸ். அப்போ 5 into 20, 100. அப்போ சக்சஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் 100. அப்ப அன்சக்சஸ்ஃபுல் வந்து 20. டோட்டலா 120 வந்துச்சா? அவ்வளவுதான். ஆ 27th வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட கொஸ்டின் தான், ரிப்பீட்டட் தான், பட் இருந்தாலும் சால்வ் பண்ணுங்க. 70 கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின் நம்ம மண்டேவே ஒரு தடவை சால்வ் பண்ணிருப்போம். 3 நம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க, 4 நம்பர்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 நம்பர்ஸ்ல இருந்து 3 நம்பர்ஸை மைனஸ் பண்ணீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற நம்பர் என்னன்னு தெரிஞ்சிடும். போட்ட ஆன்சர் சொல்லுங்க பாப்போம் எல்லாரும்.
70 வந்துச்சா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ 3 நம்பர்ஸோட டோட்டல் 4 நம்பர்ஸோட டோட்டல். ஸோ 4ல இருந்து 3 மைனஸ் பண்ணா அந்த 4th நம்பர் என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு. நெக்ஸ்ட் 28 பாருங்க. இதுவும் ஈஸி தான். ஆனா என்னன்னா ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் 2 நம்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க மறுபடியும் லாஸ்ட்ல டிவைட் பண்ணணும். ஸோ இது ரொம்ப சிங்கிள் ஸ்டெப்ல போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது காப்பி பண்ண வேணாம். இப்போ கவனிச்சுக்கோங்க. த ஆவரேஜ் ஆஃப் 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? ஸோ டோட்டல் சம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? 6 into 205.8. ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 1 2 3 4ன்னு கிடைக்கும். அதாவது 1 2 3 4 0ன்னு வரும். ஸோ ஒரு டெசிமலுக்கு ஒரு 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 2 நம்பர்ஸோட ஆவரேஜ் எவ்வளோ? 341. அப்போ அதோட டோட்டல் என்னவா இருக்கும்? 2 into 341. ஸோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 682. அதே மாதிரி லாஸ்ட் 2வும் கொடுத்துட்டாங்க. ஸோ லாஸ்ட் 2 நம்பர்ஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 2 into 252.5. ஓகேவா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா 505 வரும். 5050ன்னு வரும். ஸோ ஒரு டெசிமலுக்கு ஒரு பாயிண்ட் போயிடுச்சுன்னா 505. ஓகேவா? இப்போ பாருங்க, மொத்தம் 6 நம்பர். அதுல ஃபர்ஸ்ட் 2 கொடுத்துட்டான், லாஸ்ட் 2 கொடுத்துட்டான். அப்பனா 4 நம்பர் மைனஸ் ஆயிடுச்சா? இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பேலன்ஸ் 2 நம்பரோட சம் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி எதுல மைனஸ் பண்ணும்? 1 2 3 4ல மைனஸ் பண்ணும். ஸோ 682 பிளஸ் 505. ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 1187. ஸோ இந்த 1187 1 2 3 4ல இருந்து மைனஸ் பண்ணும். ஸோ 7. ஸோ இது 2 ஆயிரும். ஸோ இது என்னது? 47 வரும். அப்போ பேலன்ஸ் 2 நம்பரோட டோட்டல் எவ்வளோனா 47. பட் ஆனா இங்க டோட்டல் கேட்கல. என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ். ஸோ அப்போ ஆவரேஜோட ஃபார்முலா என்னது? டோட்டல் டிவைடட் பை டோட்டல் நம்பர்ஸ். ஸோ எத்தனை பேர்? 2 பேர். ஸோ டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 2s are 4, 3 2s are 6, பேலன்ஸ் 1 வரும். ஸோ 10 ஆகும் 5. ஸோ 23.5. ஸோ ஆப்ஷன் தப்பான நன் வரும். சாரி, ஒரே நிமிஷம். இதுல ஒரு மிஸ். இது 0.8 வரும். சாரி, நான் தான் மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஒரே நிமிஷம். ஸோ இந்த இடத்துல வரும்போது பாயிண்ட் வரும். ஓகேவா? ஸோ 1 2 3 4.8ல மைனஸ் பண்ணும். ஸோ 6 8s are 48 தானே வரும். ஸோ 8 கேன்சல் பண்ணக்கூடாது. 0.8 அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ 1 2 3 4.8ல 1187 மைனஸ் பண்ணா 0.8 மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அவ்வளோதான். ஸோ 47.8ன்னு வரும். 47.8 டிவைடட் பை 2. ஸோ 2 2s are 4, 3 2s are 6, பேலன்ஸ் 1 வருமா? பாயிண்ட் வச்சா 18 ஆயிரும். 9 2s are 18. ஸோ ஆன்சர் வந்து 23.9.
ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் 29 பாருங்க. The average of 10 numbers is 28. அப்போ டோட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாமா? ஸோ டோட்டல் சம் இஸ் ஈக்குவல் டு 10 into 28 னா என்னன்னு வந்துடும்? 280. கரெக்டா? Then it is later found that 2 numbers have been wrongly added. ஸோ இந்த 10ல 2 வந்து மாத்தி ஆட் பண்ணிருக்காங்களாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன சொல்றாங்கன்னா 12 more than the actual number. அதாவது நார்மலா இருந்த நம்பரை விட 12 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம ஃபைனலா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்கனால நம்ம அந்த 12 என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் பண்ணிக்கணும். கரெக்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? 280 minus 12. ஏன்னா 12 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால மைனஸ் பண்ணா என்ன வரும்? ஸோ 10ல 2 போச்சுன்னா 8, 268 கிடைக்கும். கரெக்டா? தென் இப்போ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? அண்ட் த செகண்ட் நம்பர் ஆடட் இஸ் 23 இன்ஸ்டெட் ஆஃப் 32. அதாவது 32க்கு பதிலா 23 ஆட் பண்ணிட்டாங்க. அப்போனா இது சின்ன நம்பர் ஆட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஸோ 32 தான் வரணும். ஸோ 32ல 23 போச்சுன்னா எவ்வளோ? 9. கரெக்டா? ஸோ அந்த 9 நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதா? ஸோ இங்க ஆக்சுவல் நம்பரை விட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணனால மைனஸ் பண்றோம். இங்க அதாவது நம்ம போட வேண்டிய நம்பரை விட கம்மியா போட்டிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பிளஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஆட் பண்ணா என்ன வரும்? 7, 1, 277 வரும். கரெக்டா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? நியூ ஆவரேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே 10 நம்பர் தான். ஸோ டிவைடட் பை 10. ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல் புள்ளி வச்சா போதும். 27.7. ஓகேவா? ஸோ இது வந்து மோர் தென்றனால மைனஸ் பண்றோம். ஸோ இது ஆக்சுவல் நம்பரை விட போட்டிருக்கிற நம்பர் சின்னதா இருக்கு. அதனால எவ்வளோ வேல்யூ கம்மியா இருக்கோ அதை அந்த வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் நம்பர், இது செகண்ட் நம்பர். ஓகேவா? இதுல 30th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா இன்அடிக்குவேட். ஓகேவா? ஸோ இது வேணாம், இது விட்டுருங்க. ஸோ 29 வரைக்கும் தான். ஸோ இதுல உங்களுக்கு எக்ஸைஸ் சம்ஸும் 30 சம்ஸ் கிட்ட இருக்கு. ஓகேவா? ஸோ அது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க வீட்டில். ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு லீவ் ஆயிக்கோங்க.